கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை நித்தமும் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு எழுதுகிறார். இப்படி கேட்டதான ராஜாவை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 3-15 வசனங்கள் வரை பார்க்கலாம். தாவீதின் மகனான சாலமோன் ராஜா கர்த்தரிடம் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதமாகிய லக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் நான் இருக்கிறேன். அவர்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு நீர் ஞானமுள்ள இருதயத்தை ஜனங்களை நியாயம் விசாரிக்க தந்தருளும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது இந்த காரியம் இப்படி கேட்டது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஏனென்றால் நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இருதயம் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆதலால் தேவன் மகிழ்ச்சியோட அவன் கேட்ட ஞானத்தோடு உணர்வுள்ள இருதயத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கட்டளையிட்டார். அவனுடைய நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் சாலமோனுக்கு நிகரானவன் இல்லை. கர்த்தர் சொன்னது உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கும் பொழுது அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். தவறினால் அதனுடைய விபரீதம் அதிகமாயிருக்கும். சாலமோனின் தகப்பனான தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் அவனை நிலைகுலைய பண்ணியது. அவன் அது நிமித்தம் எகிப்தியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், ஏதோமியர், சீதோனியர், ஹிட்டைட் எல்லா விக்கிரக ஆராதனை அந்த ஜனங்களை அவன் திருமணம் பண்ணினபடியால் அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தேவனாய கர்த்தர் 2 முறை அவனுக்கு எச்சரித்தும் அவன் தேவ கட்டளையை மீறினபடியால் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தினபடியால் தேவன் அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி போட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். செய்கிறதான வேலையிலே நாம் நீடிக்க வேண்டுமானால் உண்மையும் உத்தமமாய் தாவீதை போல கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம். சாலமோன் 700 மனைவிகள் 300 மறுமனை ஆட்டிகளையும் அவன் திருமணம் செய்து அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி பலி செலுத்தி தேவ கட்டளையை மீறினான். சாலமோன் தன் சுய இச்சையினாலே பாவத்தை பிறப்பித்து தேவ மகிமை இழந்தான். அதனால் எபிரேயர் 11 விசுவாச பட்டியலில் அவன் பெயர் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், நாம் ஜெயம் பெறுவோம். ஆமேன்.